வணக்கம். இந்த பகுதியில் நம்ம JSON அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். JSON அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா JavaScript Object Notation அப்படிங்கிறது அதனோட விரிவாக்கம். இப்போது JavaScriptல ஆப்ஜெக்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பயன்படுத்துறதுக்கு தான் இந்த JSON அப்படிங்கிறது உதவுது. இப்போ JSON அப்படிங்கிறது என்னென்னா XML போன்ற ஒரு டேட்டா பரிமாற்றத்திற்கான ஒரு வடிவம். இது மெயினாக டேட்டா பரிமாற்றத்துக்கு பயன்படுது. அடுத்தது JSON அப்படிங்கிறது எப்படின்னா மெயினாக இப்போது நீங்கள் ஃபேஸ்புக் அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா JSON குறியீடுகள் பெரும்பாலும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போது ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே தான் நாம் இந்த JSON ஆப்ஜெக்டை பற்றிய டெஃபினேஷனை நம்ம கொடுக்கணும். சரி, இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் முதல்ல க்ரியேட் பண்ணுறேன். அதை எப்படி நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா var var object 1. ஸோ அது obj1 அப்படிங்கிற குறியீடில் வச்சுருக்கேன். அடுத்தது இதோட இது எப்படி பார்த்தீங்கன்னா கேர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் ஆகி கேர்லி பிரேசஸ் எண்ட் ஆகி ஒரு செமிகோலன், இதுக்குள்ளே தான் ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ பேர். கீ வேல்யூ பேர் அப்படின்னா என்னென்னா ஒரு கீ அதுக்கான மதிப்பு என்ன, இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்கிறது தான் கீ வேல்யூ பேர் அப்படிங்கிற முறை ஆகும். இப்போ இங்கே JSON ஆப்ஜெக்டை நம்ம டிஃபைன் பண்ணுறதும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1ல் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு யூசர் யார், அவனோட ஏஜ் என்ன, அவங்க எந்த சிட்டியில் இருக்காங்க, இதை தான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவோம், என்னோடய கீ யூசர், அதுக்கான வேல்யூ நான் என்ன சொல்கிறேன் ராம்குமார் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்தது என்னோட அடுத்த வேல்யூ கீ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். ஏஜ் அப்படிங்கிறது என்ன, என் வகை. ஸோ அதனால் அதுக்கு நான் கொட்டேஷன் போட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் மாதிரி தான். ஸோ நான் 37 வயசு. ஓகே, அடுத்தது சிட்டி. சிட்டி நான் சென்னையில் இருக்கேன், சிட்டி கோலன், இப்போ என்ன பண்ணுறோம் சென்னை அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ இப்போ என்னாச்சு, ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறதோட ப்ராப்பர்ட்டி கீ வேல்யூ பேர் மூலிமா யூசர் அப்படிங்கிறது ராம்குமார். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்டை நான் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்னா வேர் ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு யூசர், இதே கேர்லி பிரேசஸ்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் யூசர் கிருஷ்ணகுமார். ஸோ இது கொட்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிறது கீ, கொட்டேஷனுக்கு அப்புறம் இருக்கிறது கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது யூசர், கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூ. ஸோ இப்போ கிருஷ்ணகுமார். ஸோ இது டெக்ஸ்ட் வேல்யூ, அதனால் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறேன். அடுத்து ஏஜ் அப்படிங்கிறது என் வகை. ஸோ அதனால் அதனோட மதிப்பை 36 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து சிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை பெங்களூர் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு, அதனால் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, இப்போ அடுத்த இது செமிகோலன் கொண்டு முடிக்கணும். அடுத்தது ஒரு ஆப்ஜெக்ட் வேர் ஆப்ஜெக்ட் 3. இதில் யூசர் அப்படிங்கிறது இதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துருக்கணும், ஈக்குவல் டு செமிகோலன் யூசர் அபிராமி, ஏஜ் 31, then city சென்னை. கொடுத்தாச்சு. இப்போது இந்த ஆப்ஜெக்டை நாம் என்ன பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஜெக்ட்லேயும் ரெஃபர் பண்ணலாம். அப்படி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் 4 obj4, இது நான் என்ன சொல்லலாம்னா இதனோட கீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் u1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான மதிப்பை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன, obj1 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ obj1 அப்படிங்கிற மதிப்பாக கொடுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், u2 அப்படிங்கிறதுக்கு obj2 அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்தது u3 அப்படிங்கிறதுக்கு obj3 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதில் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி ஒரு வேல்யூ மட்டும் இருக்கணும், கீ வேல்யூவில் என்ன சொல்லணும் ஒரு டேட்டா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு ஆப்ஜெக்டையே நாம் ரெஃபர் பண்ண முடியும். சரி, இப்போ நாம் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போது இதை எப்படி நம்மளோட ஸ்க்ரீனில் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் டாட் ரைட்
இப்போ நான் என்னோட ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கணும், யூசர் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா obj1 டாட் யூசர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆப்ஜெக்ட் 1ல் யூசர் என்னவோ அதுக்கான தகவல் திரையில் தெரியணும். இப்போ அது தெரியுதா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ரன் பாருங்க, இங்கே ராம்குமார் அப்படிங்கிறது தோன்றுது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்க்ளூட் பண்ணி இந்த தகவலை வந்து நான் பார்க்க போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ யூசர் 1 இல்லையா, ஸோ நான் என்ன செய்கிறேன், ப்ளஸ் ஆஃப் ஏஜ், சரிங்களா, ப்ளஸ் இப்போ ஆப்ஜெக்ட் 1ஓட ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன், obj1 டாட் ஏஜ். சரி, அடுத்து இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன், அதில் ஆஃப் ஏஜ் சம் இயர்ஸ் இஸ் living in, ஸோ ப்ளஸ் இப்போது சிட்டி அப்படிங்கிறது இல்லையா, ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், obj1 டாட் சிட்டி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இதுக்கான தகவல் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், ராம்குமார் ஆஃப் ஏஜ் 37 years இஸ் லிவிங் இன் சென்னை. ஸோ இப்போ நமக்கு தகவல் எங்கேருந்து எடுத்திருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், எல்லா ஆப்ஜெக்டையும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வேல்யூவை என்னால் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட், ஸோ ஒரு லைன் வேணும், ஒரு ஹரிசாண்டல் லைன் வேணும். ஸோ ஹெச்ஆர் ஸோ ஸ்லாஷ் டிஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய வேல்யூஸையும் நான் ஃபெச் பண்ண போகிறேன், எடுக்க போகிறேன். சரியா, அப்போது என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் வி, சரி கண்ட்ரோல் வி. இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு லைன் ஹரிசாண்டல் லைன் வரணும், அதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்ஜெக்ட் 1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக obj1க்கு பதிலாக obj2, இங்கே இருக்கிற obj1க்கு பதிலாக obj2, அடுத்தது obj2 சிட்டி. அதே மாதிரி இப்போ இது 3யோட சிட்டி, அடுத்தது obj3யோட ஏஜ், obj3யோட யூசர். ஸோ இப்போ இதனோட அவுட்புட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஸோ இது என்ன பண்ணுச்சு, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அந்த வேல்யூவை ஃபிஷ் பண்ணி நம்மளோட ஸ்க்ரீனில் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸையும் நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த ஸ்கிரிப்ட் மூலியமாக மாற்ற முடியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது obj3 அப்படிங்கிறத ஒரு யூசர் வந்து அபிராமி, ரைட். ஸோ அவங்க சிட்டி வந்து இப்போ வந்து சென்னையிலேருந்து ஃப்ராங்க்லின் லேக்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு மாறிட்டாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு அப்டேட் பண்ணணும், அப்போது மாற்றணும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், obj3 டாட் சிட்டி ஈக்குவல் டு, ஸோ நான் வந்து ஃப்ராங்க்லின் லேக்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, ஃப்ராங்க்லின் லேக்ஸ் அப்படின்னு மாற்றுறேன். இப்போது நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் ரைட், ரைட். ஸோ இதில் வந்து obj யூசரோட obj3 டாட் யூசர் ப்ளஸ் சிட்டி இஸ் சேஞ்ச்டு டு அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், obj3ஓட சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், நமக்கு இப்போது நம்ம obj அதாவது யூசர் அபிராமியோட சிட்டியை வந்து நம்ம ஃப்ராங்க்லின் லேக்ஸ்னு மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் வரும்போது என்ன வரணும்னா, அந்த அபிராமி சிட்டி இஸ் சேஞ்ச்டு டு ஃப்ராங்க்லின் லேக்ஸ் அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இதில் என்ன சொல்கிறோம், அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த உதாரணத்தை சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அபிராமி சிட்டி இஸ் சேஞ்ச்டு டு ஃப்ராங்க்லின் லேக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே செஞ்ச மாதிரி நாம் என்ன பண்ணலாம், இந்த ஒரு விஷயத்தை ஹரிசாண்டல் லைனை இங்கே பேஸ்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யலாம், இதை ரன் செஞ்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அபிராமி சிட்டி இஸ் சேஞ்ச்டு டு ஃப்ராங்க்லின் லேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போது ஒரு ஜேசான் ஆப்ஜெக்டில் நாம் என்ன பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி நாம் என்ன செய்ய முடியும்னா, இப்போது அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை அப்டேட் பண்ண முடியும். சரி, கேட்கலாம், எதுக்காக இந்த ஜேசான் எங்கே உபயோகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த இடத்துல developer.facebook.comக்கு போகிறேன். இதில் டாக்ஸில் ஏபிஐ ரெஃபரன்ஸில் கிராஃப் ஏபிஐ அப்படிங்கிறத பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஆப்ஜெக்டாக தான் டிஃபைன் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கீ வேல்யூ. இப்போ வந்து நேம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு கீ. ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அதனோட வேல்யூ. வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு கீ. இந்த வேல்யூ வந்து வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜேசான் வந்து இதை மாதிரி பல இடங்களில் பயன்படுது. சரி, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் என்ன அவுட்புட் வருங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணுறேன். பண்ணிவிட்டு என்னோடய நோட்டில் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நாம் இதை பேஸ்ட் பண்ணுறோம். Ctrl V கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். வேர் ஃபேஸ்புக் ஈக்குவல் டு ரைட். ஸோ நான் ஒரு புது ஆப்ஜெக்ட் ஒன்று இந்த கீ வேல்யூ பேர் மூலிமா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுக்கிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபேஸ்புக்கோட அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும், இப்போ இதே மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட். சரியா, இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுடுறோம். ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஸோ இதில் வந்து டேக்கில் வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ செமிகோலன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, ஃபேஸ்புக்கோட வெப்சைட். ஓகே, ஸோ வெப்சைட் எடுத்து பார்ப்போம். இப்போ நான் பார்க்குறேன், என்ன சொல்கிறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட். ஃபேஸ்புக் தானே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். ஃபேஸ்புக் டாட் அதனோட ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்கணும், டாட் வெப்சைட். ஸோ இப்போது கொடுத்தாச்சு. இப்போது சேவ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை க்ரோமில் ரன் பண்ணி பார்க்குறேன், வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், http://developer.facebook.com. ஸோ இப்போது இதனோட ஜேசானோட பயன்பாடு ஃபேஸ்புக் மாதிரியான இணையதளங்கள்லையும் இருக்குது அப்படிங்கிறத இந்த சான்றை பார்த்தோம். நீங்கள் இப்போ இதை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். என்ன சொல்லியிருக்கோம், கீ வேல்யூ. ஸோ இங்கே நீங்கள் ஃபேஸ்புக் மாதிரியான இணையதளங்கள் தகவலை பரிமாறுறதுக்கு ஜேசான் அப்படிங்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷனை பயன்படுத்துகிறாங்க. இதை பற்றி மேலும் பல விவரங்களை அடுத்த இதில் பார்ப்போம். நன்றி.